ரொம்ப ஏழ்மையான எனக்கு கண் கலங்கிய ஒரு நிகழ்வு மாலை 4:30 மணி அளவில் புதிய தலைமுறையில் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு திருவிக நகர் தாவேகா வேட்பாளர் ஒரு பெண்மணி, அவர் 9 மாத நிறைமாத கர்ப்பிணி. அவர் வந்து ஏழ்மையின் சின்னமாக இருக்கிறார். அவரை பார்த்தாலே தெரியுது. தலித் தொகுதி, அது தனி தொகுதி. ரொம்ப சமூகத்தோட அடித்தட்டிலேருந்து வந்த ஒரு பெண்மணி. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தொகுதியில் அங்கே ஆளும் கட்சி வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் மக்கள் தூக்கி அடிச்சிருக்காங்க திமுகவை. அந்த பெண்மணியை பார்த்தாலே தெரியுது, ஒன்றுமே இல்லைங்க இந்த தொகுதியில். 2 பேர் ஆட்சியிலையும் திமுக அதிமுக 2 பேர் ஆட்சியிலையும், அண்ணா திமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க, 2 பேர் ஆட்சியிலையும் இங்கே எந்த வளர்ச்சியும் இல்லை. குடி தண்ணீர் இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, சாலை விளக்குகள் இல்லை, சாலைகள் இல்லை, கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறக்குது. அதை தாண்டி மற்ற சமூக தீங்குகள் எல்லாமே தலைவிரிச்சு ஆடுது. ஒன்றும் சேவை பண்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். அரசியல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு துருப்புச்சீட்டு தான். நாங்கள் எது பண்ணாலுமே சும்மா ஒரு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண கூட அதுக்கே பர்மிஷன் கிடையாது. எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து தடையாக தான் இருந்தது. அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும்னா நாங்கள் எல்லாமே வந்து ஒரு பொறுப்பில் வரணும், அதிகாரம் எங்கள் கைக்கு வரணும். அதுதான் அதிகாரன்றது எங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி. மற்றபடி நாங்கள் மக்கள் பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், செஞ்சுட்டு தான் எல்லாம் ஒரு தாக்கத்தில் தான் இருந்தாங்க. யாராச்சும் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டாங்களா, நம்ம வாழ்க்கை முன்னேறாதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் தான் எனக்கு தளபதி அந்த இடத்துல இருக்கிற அங்கேயே 3 தலைமுறையா நான் அங்கே தான் இருக்கிறேன். அங்கேருந்து என்னை செலக்ட் பண்ணி அவர் சீட்டு கொடுத்ததுனால என் மக்கள் நம்மள ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் எனக்கு வந்து ஓட் போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக என் தொகுதியை நான் மாற்றி காட்டுவேன். திருவிக நகர்ல பல பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல என்னென்னலாம் சரி பண்ணுவீங்க, என்னென்னலாம் அந்த மக்களுக்கு செய்ய இருக்கிறீங்க, என்ன மாதிரி ஐடியாஸ்? எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். என்னென்னன்ட்டு எப்படி சொல்றது, இது இல்லை அது இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு தண்ணீர் வசதியா சரி, ஒரு இது ரோடு எதுவுமே கிடையாது. ஃபுல்லுமே அங்கே பண்ணுறதெல்லாம் வந்து இந்த கஞ்சா விற்கிறது, எங்கள் யங்ஸ்டர்ஸை வந்து தப்பான வழியில தான் கொண்டு போய் அதுக்கு தான் வந்து அங்கே கட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி பண்ணிவிடுவேன். ஒரேடியாக சரி பண்ணுவேன்னு போய் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேர்தல் நேரத்துல நிறைய மாத கர்ப்பிணியா மக்கள்கிட்ட போய் சென்று வாக்கு கேட்டதா இருக்கட்டும், உங்களுக்கு அவங்க கொடுத்த ஆதரவா இருக்கட்டும், எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் வந்து மக்கள் வந்து என்னை வரவேற்றது எனக்கு வந்து என்னோட கஷ்டமே எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பொண்ணா என்னை வந்து ட்ரீட் பண்ணி எனக்கு எல்லா மரியாதையும் செஞ்சாங்க. தெரிஞ்சிருச்சு இது வந்து சும்மா கவர்மெண்ட்ல இருந்து அறிவிக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி வந்து நாங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து நாங்கள் தான் சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் எனக்கே வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், யூடியூப்ல இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க. ஏன் இது ப்ரெஸ்ல கூட வந்து 3 லட்ச ரூபா தாங்க அவங்கள பிரபலப்படுத்திடுறோம். எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு வந்து என் தொகுதியில நான் வேலை செய்து என் மக்களுக்கு தெரிஞ்சா போதும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். தோக்குறதோ ஜெயிக்கிறதோ என் மக்கள் கிட்ட இருக்குது. நான் மக்கள் கிட்ட விட்டுட்டு அவங்க என்ன ஜெயிக்க வச்சிட்டாங்க. வெற்றி பெற தொகுதியை சேர்ந்து மக்கள் இல்லை, அவங்க என் குடும்பம். நாங்க தான் பிறந்து வளர்ந்தேன். கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். என் மக்கள் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம அவங்க வச்ச நம்பிக்கையை நான் என்னைக்குமே வந்து தவறான வழியில யூஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பா அவங்களுக்காக நான் துணை நிற்பேன். நான் இந்த பதவியில இல்ல, நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக நான் உண்மையா சேவை பண்ணுவேன்.